அனைவருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு சக்கம்மா சேனல். நம்ம வளர்த்துற ரோஜா செடியில் பேசில் ஸ்டெம் வந்துச்சுன்னா அந்த செடி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த செடியில் வர்ற இலை வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, பூக்கள், மொட்டுக்கள், அந்த பூக்களுடைய கலரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு இப்போ நம்மளுடைய தோட்டத்தில் இருக்க ரோஜா செடியில் எவ்வளவு பேசில் ஸ்டெம் வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காமிக்க போகிறேன். பாருங்கள். இந்த செடியில் நான் எல்லாமே கை தொட்டு லைட்டாக சிலதுலலாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அதனால் நான் ஆட்டி ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் பேசில். அப்படியே கீழேருந்து செங்குத்தாக ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குங்க. நிறைய செடியில் வந்திருக்கு. அத்தனையிலையும் நல்ல செந்தளிர்களும் நிறைய மொட்டுக்களும் வந்திருக்கு. பாருங்கள், நான் ஒன்றொன்னா காமிச்சிக்கிட்டு வரேன். ஏன்னா நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசருங்க. இது வந்து பியூர்லி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் செடிங்களுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி தொட்டியில் இல்லைன்னா க்ரோ பேக்கில் இருக்கிற பிளான்ட்ஸுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும். நிலத்தில் இருக்கிற செடிகளுக்கு வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லா சூப்பராக வருங்க. இங்கே பாருங்கள், ஒரு தொட்டிலையுமே வந்து எவ்வளோ பெரிய பேசில் ஸ்டெம் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கே வந்து நல்லா பாருங்கள், ஒரு மொத்தமாக வந்திருக்கு அந்த பேசில். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய தொட்டியில் வந்திருக்கிறதுனால பரவாயில்ல, நம்மளுடைய உரமும் வந்து நல்லா பக்காவாக வேலை செய்யுது செடிங்களுக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தியும் சந்தோஷமும் எனக்கு இருக்குது. ஸோ ரோஜா செடிகளை வாங்கிட்டு வந்து ஒரு துளிர் விடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்மளுடைய உரத்தை கொடுக்கும் பொழுது அந்த தொட்டியில் இருக்க செடிகளில் நல்ல பேசில் ஸ்டெம்மே வருது. அப்படிங்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்களுமே நம்மளுடைய உரத்தை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் செடிகளில் வர்ற மாற்றங்களை பார்க்கும்பொழுது நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உரம் வந்து வேலை செய்யுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ரோஸ் பெஸ்டியை மாதத்துக்கு ஒரு தடவை செடிகளுக்கு கொடுத்துட்டு 4 வாரம் 4 மருந்துகள் அடிக்கும் பொழுது இதுவரை உங்களுடைய செடியில் நீங்கள் பார்க்காத மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஓகேங்களா? ரோஸ் பெஸ்டி உரம் வெளியிலலாம் கிடைக்காது. இது நானே ப்ரிப்பேர் பண்ணுற உரம். அதனால ஆர்டர் போட்டு நீங்களும் உங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.